கார்த்தியும் பிருந்தாவும் டைனிங் டேபிள்ல உட்கார்ந்து சாப்பிடுறாங்க. புஷ்பா பரிமாறுறாங்க. கனி ஸ்கூல்ல இருந்து வந்ததும் புஷ்பா கேக்குறாங்க, கனிக்குட்டி அம்மா ஊட்டி விடவா? கனி சொல்றாங்க, வேண்டாம்மா நானே சாப்பிட்டுக்கிறேன். புஷ்பா சொல்றாங்க, நீ எங்க சாப்பிட போற? நீயா சாப்பிட்டா மிச்சம் வச்சிருவ, நானே உனக்கு ஊட்டி விடுறேன். இத பார்த்து வள்ளி சிரிக்கிறாங்க. கனி சொல்றாங்க, இது வேண்டாம். புஷ்பா சொல்றாங்க, இது நல்லா இருக்கும், சாப்பிட்டு பாரு. கனிக்கு ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க புஷ்பா. ராகவன் வர்றத புஷ்பா பாக்குறாங்க. ஏங்க, குழந்தைய கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டுட்டு வரணும்ல, நீங்களும் வந்து உட்காருங்க, சாப்பிடலாம். ராகவன் சேர்ல உட்கார்றாரு. தட்டை எடுறான்னு கார்த்திய பார்த்து சொல்றாரு. புஷ்பா ராகவனுக்கு பரிமாறுறாங்க. ராகவன் சொல்றாரு, போதும் போதும். ராகவன் சந்தோஷமா சாப்பிடுறத ராமச்சந்திரன் கவனிக்கிறாரு. வீரா போன் பேசிக்கிட்டே வர்றாங்க. நான் சொன்ன மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருங்க, 1 ஹவர்ல அங்க இருப்பேன். போன்ல பேசிக்கிட்டே வீரா போறாங்க வேகமா. புஷ்பா கூப்பிடுறத கவனிக்கிறாங்க வீரா. போனை கட் பண்றாங்க. புஷ்பா கேக்குறாங்க, வீரா சாப்பிடலையா? வீரா சொல்றாங்க, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். புஷ்பா சொல்றாங்க, இருங்க, இந்தா ஆபீஸ்ல வச்சு சாப்பிட்டுக்கோ. வீரா லஞ்ச் பாக்ஸ வேண்டான்னு சொல்றாங்க. புஷ்பா சொல்றாங்க, அதான் நான் சொல்றேன்ல, சாப்பிட்டுக்கோ. மத்தியானம் சாப்பாடு கொடுத்து அனுப்புறேன், சரியா? நீ சாப்பிடாமைய வேலை பாப்ப? லஞ்ச் பாக்ஸ வாங்கிக்க. வீரா தயக்கத்தோடயே புஷ்பா கிட்ட இருந்து லஞ்ச் பாக்ஸ வாங்கிக்கிறாங்க. நடக்கிறது எல்லாத்தையும் மாறன் பாக்குறாரு. புஷ்பா கனிக்கு ஊட்டி விட்டுக்கிட்டே மாறனை பாக்குறாங்க. மாறன் திரும்பிக்கிறாரு. நாளை சந்திப்போம்.